இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் ரேவதியா? ஆமா, நான் தான் ரேவதி. நீங்க யாரு? இங்க எப்படி? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? என் பேரு ராதிகா. உங்களுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே ஒரு லேடி டாக்டர், அவங்களோட பொண்ணு தான் நான். ஓ, நீங்க டாக்டரோட பொண்ணா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? ரேவதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆபரேஷன் நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. அதனாலதான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு வீட்ல சொன்னாங்க. ஏ, அதுல ஏதாவது தப்பு இருக்கா? நடந்த ஆபரேஷன்ல பழைய விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க ராதிகா? ஆமா ரேவதி, உங்களோட பழைய ஞாபகம், உங்களோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டனா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நான் மறந்தா அதை என் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட சொல்லிருப்பாங்களே. எப்படி சொல்லுவாங்க ரேவதி? உங்க வாழ்க்கையில நீங்க மறந்த விஷயத்த உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதை ஞாபகப்படுத்தணும்னு விரும்பல. அது ஏன்னு தெரியுமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் என் குடும்பம் என்கிட்ட இருந்து எதுக்காக மறைக்கணும்? அவங்க எல்லாம் எதுவும் மறைக்கல. ஐயோ, உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது உங்க சித்தி தான். பழைய ஞாபகம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு எங்க அம்மாவை வச்சு உங்க குடும்பத்துக்கிட்ட போய் சொல்ல வச்சதே உங்க சித்தி தான்.